அப்புறம் எப்படிங்க ரொம்ப வருஷமா அவனோட கம்பெனி ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு சென்னையில், இப்போ ரெண்டாவது கம்பெனி? அந்த கம்பெனி முதல்ல சேகர் அப்படிங்கிறவங்க கிட்ட தான் இருந்திருக்கு. அவன் கையிலேருந்து தான் இப்போ சசி கைக்கு வந்திருக்கு. ஆனால் அந்த சேகர் அப்படிங்கிறவங்க சசியோட ஃபேமிலியில் ஒருத்தர். சசியோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியுமா? அப்போ அவங்க கிட்ட விசாரிச்சா? அவங்களாம் பெங்களூர்ல இருக்காங்க, விசாரிக்க சொல்லியிருக்கேன். தகவல் கிடைச்சதும் சொல்கிறேன். ம் எப்படியோ நீங்கள் பண்ணணும்னு இருந்ததை சசி பண்ணிட்டான். என்னது விளங்கல? நீங்கள் தானங்க சொன்னீங்க ரேகா பர்த்டேக்கு சிவாவா இன்வைட் பண்ணி அண்ணா அண்ணி ரேகா எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு. ஆமாம் சொன்னேன், இன்வைட் பண்ணியாச்சு. சிவா நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுவார். அதான் வந்துட்டாரே. தெரிஞ்சோ தெரியாமலோ இவ்வளோ நேரம் சசி சிவாவையும் ரேகாவையும் ஒன்றா தானே ஒரே ரூமில் வச்சுருந்துருக்கான். சும்மா ஃப்ரீயாக வச்சிருந்த மாதிரி பேசுகிற? எப்படியோ ரேகா பிறந்தநாள் அன்னைக்கு சிவா கூட இருந்துட்டால. ஆமாம், 2 பேரும் கண்ணை கட்டிக்கிட்டு தானே. கண்ணை கட்டியிருந்தா என்னங்க, மகாபாரதத்துல மட்டும் புருஷனுக்காக பொண்டாட்டி எவ்வளோ வருஷங்கள் கண்ணை கட்டியிருந்தாங்க. கூட இருக்கிறதாங்க முக்கியம். இருந்தாரா இல்லையா? ம் அதான் நீங்க பிளான் பண்ணீங்க, சசி செஞ்சு